வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க அப்துல் வஹீத் டெக். நான் அப்துல் வஹீத் பேசுகிறேன். சரி, ஓகே, ரொம்ப நாள் வீடியோ போடல. கொஞ்சம் அது அப்படி தான், கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம்ஸ். சரி, அதை விடுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். சரி, உங்களுக்கு இந்த வீட்டில் என்ன பார்க்க போறீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா என்ன வேணும் உங்களுக்கு? சரி, நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு அதை சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது என்னது? தெரியலையா? நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்போட டாப் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்கிற வாட்ஸ்அப் ட்ரிக்ஸில் நிறைய ட்ரிக்ஸ் வந்து நான் உங்கள் வாட்ஸ்அப் மெசேஞ்சரை அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் மறக்காமல் உங்கள் வாட்ஸ்அப் மெசேஞ்சரை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரிக்கை வந்து உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜை கண்டிப்பாக அப்டேட் பண்ணி வச்சுருந்தா தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ நம்ம அட்டாச்மெண்ட் ஆப்ஷனில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது வந்து லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இது வரைக்கும் சென்ட் ஒரு கரண்ட் லொக்கேஷன், இந்த லொக்கேஷன் எவ்வளோ நேரம் வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணணும்னு கொடுத்துட்டேன். 1 hour வரைக்கும் கொடுக்கலாம் வச்சுருக்கு. கொடுத்துடா இது இப்படியே தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் ஹைட் பண்ணி ஷேர் பண்ணலாம். அதுக்கு மேலே உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கேலரிங்கிற ஆப்ஷனில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவில் இங்கே இருக்க இந்த எமோஜி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா லொக்கேஷனுங்கிற ஒரு டேக் தெரியும். அதை வச்சு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோவோடையே சென்ட் ஆகும். அது பாருங்கள். இதை இங்கே வச்சு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா இது போகும். இவங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இதை டச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட லைவ் லொக்கேஷன் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான். இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும்னு இருந்தோம்னா அதில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி அனுப்பணும்னு தேவையில்லை. நம்ம ஏதாச்சும் ஒரு காண்டாக்டில் போய் ஸ்மால் லெட்டர்ஸில் WA.ME அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு // அனுப்பிச்சு நம்மளோட இந்தியா கோட் 91 அடித்து அதுக்கப்புறம் அவங்களோட நம்பர் இப்படி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் இங்க் மாதிரி போகும். அதை நீங்கள் அனுப்பினாலே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த மெசேஜ் நம்ம டைப் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும். இது வாட்ஸ்அப்போட புதிய ட்ரிக். இது வந்து உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜை அப்டேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குற ட்ரிக் அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுடுவோம். அதுலேயே வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டும் சேர்த்து அனுப்பிச்சுட்ருப்போம். ஒரு ஃபோட்டோவில் டெக்ஸ்ட்டும் சேர்த்து அனுப்பிச்சுட்ருப்போம். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மறுபடியும் வந்து ஃபார்வேர்ட் பண்ணும்போது மறுபடியும் ஃபார்வேர்ட் பண்ணோம்னா மறுபடியும் வந்து இவங்களுக்கு அனுப்பிச்சிடும் போது வெறும் ஃபோட்டோவாக மட்டும்தான் போய் ரிசீவ் ஆகும். கீழே எந்த டெக்ஸ்ட்டும் வராது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த
இது நம்ம ஃபார்வேர்டு அப்படிங்கிற பட்டன் பதிலாக கொடுத்து ஷேர்னு பட்டன் கொடுத்து அதுக்கு நீங்கள் மற்ற காண்டாக்டுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா மற்ற வாட்ஸ்அப்பில் மற்ற காண்டாக்டுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இப்படி மாறும். இப்படி நீங்கள் டைப் பண்ண மெசேஜோடு போகும். இது உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனும் தேவையில்லாமல் நீங்கள் சாதாரணமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படின்னா நம்ம ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பிச்சி விட்டு அவங்க டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த மெசேஜை நம்ம யாராலையும் படிக்க முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு புது அப்ளிகேஷன் வந்திருக்கு. அந்த அப்ளிகேஷன் பேர் என்னென்னா வாட்ஸ் டெலிட். அந்த வாட்ஸ் டெலிட் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்மளுக்கு அவங்க மெசேஜ் அனுப்பிச்சி விட்டோன்னே அந்த மெசேஜ் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிக்குது. இப்போ எனக்கு நிறையா பேர் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டு அதெல்லாம் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இத்தனை காண்டாக்ட்ஸ் எனக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு காண்டாக்ட்ஸை மட்டும் எடுக்கிறேன். இங்கே இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இவ்வளோ மெசேஜஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா இது இந்த ஒரு அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் 3 MB தான் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் எப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவங்க டெலிட் பண்ண மெசேஜ் மட்டும் தான் ரிகவர் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க டெலிட் பண்ண மெசேஜ்லாம் ரிகவர் பண்ண முடியாது. இது கொஞ்சம் சேடான விஷயம் தான். இது ஒரு சின்ன முக்கியமான விஷயந்தான். நம்ம குரூப்பில் டிஃபால்ட்டாக எப்படி இருக்கும்னா நம்ம குரூப்போட பேரையும் ப்ரொஃபைல் ஃபோட்டோவையும் யார் வேணால் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒன்லி அட்மின்ஸ் இந்த குரூப்போட அட்மின் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா குரூப்போட இன்ஃபோக்கு போய்க்கோங்க. இங்கே கீழே குரூப் செட்டிங்ஸும் இது இருக்கும். குரூப் செட்டிங்ஸ் ஆட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுங்கள். அதில் எடிட் குரூப் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். அதை ஒன்லி அட்மின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதை போட்டு வச்சிட்டிங்கன்னா குரூப் இன்ஃபோ, அதாவது குரூப்போட ப்ரொஃபைல் ஃபோட்டோவையும் அதை டிஸ்கிரிப்ஷன் நேம் இது எல்லாத்தையும் அட்மின்ஸால் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். இதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக். இந்த ட்ரிக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும். இந்த அப்ளிகேஷன் பேர் என்னென்னா எம்கியூப் ட்ரான்ஸ்லேட்டர் மார்ஸ் கோட். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா நம்ம சீக்ரெட் மெசேஜ் சென்ட் பண்ண இதாக இருக்கும். இப்போ உதாரணமாக இங்கே அப்துல் வாஹித் அப்படின்னு என் பேர் டைப் பண்ணுறேன். இதை டைப் பண்ணிவிட்டு டன் கொடுத்ததுக்கப்புறமா காப்பி கொடுக்கணும். காப்பி கொடுத்துட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் இதை போயிட்டு சாதாரணமாக இந்த ஏதாச்சும் ஒரு குரூப் அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாருக்காவது இதை மெசேஜ் டைப் பண்ணுற இதுக்கிட்ட போய் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிரும். இதை மற்றவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் புரியாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அனுப்பிச்சிட்ட மெசேஜை எப்படி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மார்ஸ் கோட் அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க. மார்ஸ் கோட் அப்ளிகேஷனுக்கு போய் இந்த க்ரீன் கலரில் இருக்கும். அது சைடில் ஒரு பிளாக் கலர் லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ப்ளூ கலரில் மாறிடும். அங்கே நீங்கள் மார்ஸ் கோடை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே ப்ளூ கலரில் என் பேர் வந்துருச்சு. இல்லை முக்கியமான விஷயம் என்னதுன்னா இந்த அப்ளிகேஷனில் உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க ஃப்ரெண்டோ அல்லது இந்த குரூப்பில் இருக்க மெம்பர்ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி தான் மட்டும்தான் இந்த மெசேஜை யூஸ் பண்ண முடியும். இதில் நிறைய லாங்குவேஜ் ஆப்ஷன் கூட இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரம் மெசேஜ் அனுப்ப. தேங்க்யூ. ஒரு சின்ன வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி வீடியோஸ் இருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதே மாதிரி இப்போ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 days 5 daysல இன்னொரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ எல்லாத்துக்கும் முக்கியமான வீடியோவாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்க வரைக்கும் நம்மளுக்கு இப்போ அப்துல் வாஹித்